அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். பிரபல ஜோதிடர் ஜோதி பட்டாச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி ஏப்ரல் மாதத்திற்கான மேஷராசிக்கான பலன்களை தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசிக்காரர்களினுடைய காதல் வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, உத்தியோகம், தொழில், வியாபாரம், நிதி நிலைமை, பொருளாதாரம், கல்வி, வணிகம், திருமணம், பெண்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைய இருக்க போகிறது, ஆண்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகிறது, இந்த மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க மேஷ ராசியினர் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, வணங்க வேண்டிய தெய்வம் என்ன, மொத்தத்தில் ஏப்ரல் மாதமானது மேஷராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது, சாதகமான பலன்களை தருமா அல்லது பாதகமான நிலைகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிற பல முக்கிய தகவலை இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். இந்த பதிவு மேஷ ராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் தேவி திரௌபதி பேசுகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏப்ரல் மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 2 முக்கிய கிரகங்கள் உச்சமடையுது. மேஷ ராசியில் சூரியனும் மீன ராசியில் சுக்கிரனும் உச்சமடைகிறாங்க. புதன் மீனத்தில் நீச்சமடைகிறாரு. கும்ப ராசியில் சனி செவ்வாய் கூட்டணி நீடிக்குதுங்க. மீன ராசியில் ராகு, கன்னி ராசியில் கேது அப்படின்னு ஏப்ரல் மாதத்தில் கிரகங்களினுடைய சஞ்சாரம் அமைந்திருக்கு. உச்சம் பெற்ற கிரகங்களால் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் சாதகமான பலன்களை தரப்போகிறதா அல்லது பாதகமான நிலைகளை உருவாக்க போகிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதமானது உங்களுடைய ராசிக்கு 12வது வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் மாத பிற்பகுதியில் உங்களுடைய ராசியில் உச்சமடைகிறதுனால அரசு வேலை கிடைக்க வாய்ப்பு அதிக அளவில் இருக்குது. மாத பிற்பகுதியில் இந்த ஏப்ரல் மாதம் பணப்புழக்கம் சற்று அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். வியாபாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதிக அளவில் லாபம் இருக்குங்க. அதே மாதிரி செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் சனியோடு பயணம் செய்கிறாரு. இதனால ராசிக்கு 7வது அதிபதியான சுக்கிரன் 12வது வீட்டில் ராகுவுடன் இணைந்து சுக்கிரன் உச்சமடைகிறாரு. இதன் காரணமா வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்குவீங்க. ராசிக்கு 5வது வீட்டை பார்க்கக்கூடிய குருவின் கருணையால் திருமணமான தம்பதியினருக்கு கண்டிப்பாக இந்த ஏப்ரல் மாதம் குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பெறும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். பெண்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். கேட்ட இடத்துல இடம் மாறுதல் கிடைக்கும். ஏப்ரல் மாதம் மேஷராசிக்காரர்களுக்கு ஏற்றங்கள் நிறைந்த மாதமாக இருந்தாலும் மாதத்தினுடைய முற்பகுதியானது சில சிரமங்களை நீங்க சந்திக்க வேண்டியதாகவும் இருக்குங்க. அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க கொஞ்சம் கவனத்துடன் செயலாற்ற வேண்டிய காலமா திகழப்போகிறது. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த பணவரவு உங்களுக்கு ஏற்பட்டாலும் வீண் விரயங்கள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்பு இருக்கு. அதனால ஒரு சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் உண்டாகலாம். உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு உபாதைகள் ஏற்பட்டு நீங்குங்க. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து செல்வது நன்மையை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம். குடும்ப விஷயங்களை 3வது நபரிடம் பகிர்ந்து கொள்வதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை சற்று அதிகமாகத்தாங்க இருக்கும். உடன் பணி புரிபவர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நன்மையை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு சிலருக்கு சலுகைகள் கிடைப்பதற்குரிய வாய்ப்புகள் உண்டாகும். அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைப்பது சில நேரங்களில் சற்று கடினமாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் தொழிலை விரிவுபடுத்த நினைக்கிறவங்க அதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஏப்ரல் மாதம் இருக்க பெறுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏப்ரல் மாதத்தினுடைய பகுதியானது உங்களுக்கு ஏற்ற இறுக்கம் நிறைந்த காலகட்டமாக அமையப்படுறதுனால சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்ததற்கு எதிர்மாறாக கூட நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரியான நேரங்களில் நீங்கள் கவலை கொள்ள தேவை கிடையாதுங்க. எதிர்மறையாக நடந்தாலும் உங்களுக்கு அது சாதகமாக நடக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் எதிர்பார்த்த பணவரவு ஏற்பட்டாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மறுபுறம் செலவுகள் சற்று அதிகரித்து காணப்படுங்க. அதே மாதிரி சில நேரங்களில் மருத்துவ செலவு
செலவு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக செயல்பட பாருங்க. செலவுகள் அதிகரிக்கிறதுனால பட்ஜெட் போட்டு திட்டமிட்டு செலவுகளை மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் வேலை சுமை சற்று அதிகமாகத்தாங்க இருக்கும். இருப்பினும் அதை நீங்கள் திறம்பட செய்து முடிப்பதன் மூலமாக சலுகைகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகளும் அதிக அளவில் இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொழிலை விரிவுபடுத்துவதற்குரிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதை சரியாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க. இந்த காலம் அப்படின்னு வரும்போது நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து செயலாற்ற வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். ஆரோக்கியத்தில் சிறு சிறு உபாதைகள் ஏற்பட்டு நீங்கள் வாய்ப்பிருக்கு. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள ஏதேனும் சண்டை சச்சரவு வருது, கருத்து வேறுபாடுகள் ஏற்படுது, இல்லை உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை உருவாகுது அப்படின்னா நீங்கள் ஒருவருக்கொருவர் வட்டு கொடுத்து செல்ல வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். குடும்பம் தொடர்பாக எந்த ஒரு முடிவை நீங்கள் எடுப்பதாக இருந்தாலும் உடன் இருப்பவர்களுடன் ஆலோசித்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமாக நீங்கள் உங்களுடைய குடும்ப உறவுகள் மத்தியில் பார்க்கும் பொழுது அதீத கவனத்துடன் செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களினுடைய ஆலோசனை கேட்டு நடந்து கொண்டீங்க அப்படின்னா பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் அப்படின்னு வரும் பொழுது வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்காது அப்படின்னாலும் கூட உங்களுக்கு நஷ்டம் எதுவும் ஏற்படுவதற்குரிய வாய்ப்பும் கிடையாது. அது உங்களுக்கு ஒரு ஆறுதல் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. லாபம் இல்லைனாலும் நமக்கு நஷ்டம் ஏற்படுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் எல்லா விஷயத்திலையுமே நீங்கள் கொஞ்சம் புத்திசாலித்தனத்துடன் செயலாற்றினீங்க அப்படின்னா அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக முடிவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் கடன்கள் வாங்க வேண்டிய சூழ்நிலை கூட உருவாகலாம். அந்த மாதிரியான நேரங்களில் அதிக வட்டிக்கு பணம் வாங்குவதை தவிர்த்து கொள்ளுங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வரவை வைத்து அனைத்தையும் நீங்கள் பார்க்கணும். அதாவது உங்களுக்கு ஏற்படுகிற பண வரவை வைத்து நீங்கள் அத்தனை விஷயத்தையும் பட்ஜெட் போட்டு முடிச்சுக்க பார்க்கணும். அதையும் தாண்டி உங்களுக்கு செலவுகள் இருக்குது, ரொம்ப ரொம்ப முக்கியமான செலவு, ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான செலவு அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் நீங்கள் கடன் வாங்கணும். கடன் வாங்கும்போது தேவைக்கு ஏற்ப மட்டும் வாங்குங்க. அவங்க அதிகமாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அதிக பணத்தை வாங்கக்கூடாது. அது உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்திடும். உங்களுக்கான தேவை எவ்வளவோ 5000 தேவைப்படுதுன்னா 5000 வாங்குங்க. 10000 தேவைப்படுகிறதா 10000 வாங்குங்க. குறைந்த வட்டிக்கு வாங்குங்க. நீங்கள் 10000 கேட்க போகிற இடத்துல நான் உங்களுக்கு 50000 ரூபாய் தரேன், 1 லட்சம் ரூபாய் தரேன், இல்லை 20000 ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் அதை வாங்க தேவையில்லை. அப்புறம் பிரச்சனைகளை நீங்கள் சந்திப்பீங்க. அதனால் பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் செயல்பட பாருங்கள். அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் தொழில் ரீதியாகவும் வியாபார ரீதியாகவும் எந்த முடிவையும் நீங்கள் அவசரப்பட்டு எடுக்காமல் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து ஆலோசனை கேட்டு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் புதிதாக வேலைக்கு முயற்சி செய்பவர்கள் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கண்டிப்பாக கிடைக்கும். வேலைகளை இருப்பவர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைப்பதற்குரிய வாய்ப்புகள் சற்று அதிகமாகவே இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் இந்த காலகட்டம் அப்படின்னு வரும் பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நட்புகள் வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்குங்க. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் நீங்கள் செயலாற்ற வேண்டியது அவசியமாகிறது. உங்களுடைய அசூர வளர்ச்சியை கண்டு உங்களுடைய சக பணியாளர்களாகட்டும் அப்படி இல்லைன்னா நண்பர்களாகட்டும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகளை மறைமுகமாக தருவாங்க. உங்கள் கூடவே இருப்பாங்க, ஆனால் உங்களுக்கே தெரியாமல் அவங்க உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை மறைமுகமாக கொடுப்பாங்க. அதனால் நண்பர்கள் மத்தியிலையும் சரி, சக பணியாளர்கள் மத்தியிலையும் சரி, எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் பகிர்ந்து கொள்ளாதீங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்திடும், பிரச்சனையையும் உருவாக்கி விட்டுடும். அவங்க உங்களுக்கு நல்லது, நான் நல்லது சொல்கிறேன், நீங்கள் இதை மாதிரி செய்யுங்க, அது மாதிரி செய்யுங்க, உங்களுக்கு நிறைய லாபம் வரும் அப்படின்னு சில விஷயங்களை ஆலோசனை மூலமாக சொல்லுவாங்க. அந்த மாதிரியான நேரத்துலையும் சரி நீங்கள் கொஞ்சம் உஷாராகிருங்க. அவங்க ஏதாவது ஆலோசனை சொல்கிறாங்க, இதை பண்ணுங்க, இதில் முதலீடு பண்ணுங்க, அதிகமாக லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா கேட்டுக்கோங்க. அதை செயல்முறைப்படுத்த வேண்டாம். அப்படி நீங்கள் படுத்துனீங்க அப்படின்னா அவங்க பேச்சை கேட்டு நீங்கள் எதுலையாவது முதலீடு பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திடும். அதனால் முதலீடு செய்வதற்கு
செய்வதற்கு முன்பாக யார் என்ன சொன்னாலும் உங்கள் நெருங்கிய உறவுகளாகட்டும், நெருங்கிய நண்பர்களாகட்டும், உயிர் நண்பனாகவே இருந்தாலும் கூட எந்த விஷயத்தில் நீங்கள் பணத்தை முதலீடு செய்வதாக இருந்தாலும் 1000 முறை சிந்தித்து செயல்படுங்க. அது உங்களுக்கு 100% சாதகமாக இருக்குமா, நம்ம எந்த ஒரு விஷயத்துலையுமே ஏமாற்றம் அடைய மாட்டோம் அப்படின்ற நம்பிக்கை வந்ததுக்கு பிறகு எந்த ஒரு விஷயத்துலையுமே ஈடுபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது மேஷராசி அன்பர்களுக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் இந்த காலகட்டம் கொஞ்சம் பரபரப்பான காலமாக அப்படின்னு தான் இருக்கும். அதிரப்புதிரியாக இந்த காலகட்டத்தை நீங்கள் தொடங்குவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா அவசரம் இருந்து கொண்டே இருக்கும். இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, எதை பண்ணலாம், நம்ம இதில் முதலீடு பண்ணுவோம், நம்ம அதை செய்வோம், எதை செய்வோம் அப்படின்னு எல்லா விஷயத்துலையுமே ஒரு அவசரம் இருக்கும். இந்த அவசரம் ஏப்ரல் மாதம் இருக்கவே கூடாது மேஷராசி அன்பர்களுக்கு. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் பிரச்சனை உங்களுக்கு தான் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொண்டு செயல்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. அதே மாதிரி எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் ப்ரெஷரும் இருக்கத்தான் செய்யும். அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் சரி, இந்த காலகட்டத்தில் இந்த ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாள்லையும் 1 மணி நேரம் 1 நிமிடம் போல் ஓடிடும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சில நேரங்களில் நீங்கள் நொந்து நூடுல்ஸ் ஆக போகிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மாத பிற்பகுதி அப்படிங்கிறது உங்களுக்கு அவ்வளவா சாதகமான விஷயங்கள், நிறைய விஷயங்கள் மாத பிற்பகுதியில் நடக்கும். இருந்தாலும் சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷரை கொடுக்கும், சில விஷயங்கள் உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தும், சில விஷயங்கள் என்னடா இது அப்படிங்கிற மாதிரியான நொந்து நூடுல்ஸ் ஆகிற அளவுக்கு உங்களுக்கு ப்ரெஷர், கோவம், டென்ஷன் அப்படிங்கிறது வந்து கொண்டே இருக்கும். அந்த மாதிரியான நேரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மனதை நீங்கள் ரொம்ப ரொம்ப அமைதியாக வைத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அந்த மாதிரியான நேரங்களில் ஓம் நமக் சிவாயா அப்படிங்கிற மந்திரத்தை உச்சரிங்க. அப்படி இல்லை ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற மந்திரத்தை உச்சரிங்க. அதுவும் இல்லையா ஓம் சரவண பவ அப்படிங்கிறத சொல்லலாம், இல்லை ஸ்ரீராம ஜெயம் சொல்லலாம். இப்படி ஏதேனும் ஒரு மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய மனமானது சாந்தப்படும். அப்போது நீங்கள் எந்த முடிவை எடுக்கலாம், உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையலாம், ப்ரெஷர் குறையலாம், எல்லாமே குறைந்து உங்களுடைய மனம் தெளிவாகும். அதுக்கப்புறமா நீங்கள் எந்த ஒரு செயலில் ஈடுபட்டாலும் அதில் சுபம் கண்டிப்பாக இருக்கப்பெறும். உங்களுக்கு சிவனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் 3 முறை ஓம் நமக் சிவாயா அப்படிங்கிற மந்திரத்தை டைப் பண்ணுங்க. இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்: மகாலட்சுமியை வழிபட செல்வ வளம் உண்டாக பெறுங்க. சிவபெருமானை வழிபட சங்கடங்கள் அனைத்துமே தீருங்க. அதே போல முருகனை வழிபட முன்னேற்றம் ஏற்படும்.